இன்னைக்கு சண்டே. சண்டேல எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா, இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சண்டே தாங்க ஒர்க் அதிகமா இருக்கும். வீட்ல இருக்க ஒர்க்கும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும். நான்வெஜ் செய்றதுனால கிச்சன் ஃபுல்லா சோப் போட்டு கிளீன் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு 6, 7 மணி ஆயிடும். அதுக்கு மேல நைட்டுக்கு டிஃபனும் ரெடி பண்ணணும். அன்னைக்கு நாள் ஃபுல்லா சமையல் அறையிலேயே நம்மளுக்கு போயிடும். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வரும்போது குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு, எறா, மீனு, கருவாடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எறாவ நான் கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணி எறா தொக்கு வச்சுட்டேன். மீன் குழம்பு அம்மா நல்லா வைப்பாங்க. நம்ம என்னதான் பார்த்து பார்த்து வச்சாலும் இந்த அம்மா வைக்கிற மீன் குழம்பு நம்மளுக்கு வராது. அதனால அம்மாவே நான் மீன் குழம்பு வைக்க சொல்லிட்டேன். அதுவும் மாங்காய் போட்டு ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க பாருங்க. அந்த மீன் குழம்பு கலர பார்க்கும்போது நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டா வைப்பாங்க. அதனால அம்மாவே நான் மீன் குழம்பு வைக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ், மாங்காய் மீன் குழம்பு, எறா தொக்குங்க. அப்புறம் நம்ம என்ன பொருள் எடுத்து வச்சா அதை மறந்தே போயிடுறோம். அம்மா வந்து கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க. அது எடுத்து வச்சேன்னா அதுக்கப்புறம் நான் குழந்தைங்கள கவனிக்கிறதுல அது மறந்து போயிடுவேன். அதனால கையோட கிளீன் பண்ணி வச்சலான்னு கையோட கிளீன் பண்ணிட்டேன். சென்னாங்குண்ணியும் வாழைக்கருவாடும் வாங்கிட்டு வந்தாங்க. சென்னாங்குண்ணி கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுட்டு இறக்கும் போது அந்த சென்னாங்குண்ணியை தூவி இறக்குவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். வாழைக்கருவோட கிளீன் பண்ணிட்டேன். ஒரு 40 பீஸ் கிடைச்சது. எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் போய் படுக்கிறதுக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் சண்டேஸ்ல எவ்வளவு ஒர்க் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.